வணக்கம் நண்பர்களே! சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம ரித்திகா வந்து இந்திராணிய கண்டிப்பா அவமானப்படுத்தணும். குடும்ப கோயிலுக்கு வந்து எதுக்காக வந்து அயலியையும், சிவாயையும் கூட்டிட்டு போனா, அதுவும் இல்லாம எங்களையும் போலவே பொங்கல வைக்கணும்னு இவ ஏற்பாடு பண்ணியிருப்பா. என்ன அயலி முன்னாடி இவ கேவலப்படுத்திட்டு இருக்காளா? ஊர் மக்கள் முன்னாடி இந்த இந்திராணிய அவமானப்படுத்த வைக்கிறேன். வா கோயிலுக்கு வந்து உனக்கு நடக்க அவமானத்த நீனே பார்த்துக்க இந்திராணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திவிகா வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம அயலியும் சிவாயும் வேண்டாம் அங்க போனா எங்க அப்பா ஒரு சைஸா வந்து மூஞ்ச முறைப்பாரு. எங்க சித்தி அது சொல்ல வேண்டாம் கபிலன் அதுக்கு மேல நிக்கும். இப்படி மரியாதை இல்லாத இடத்துக்கு நம்ம போகண்டாம் அப்படின்னு வந்து நம்ம அயலியும் சிவாயும் போகாம இருக்கிறாங்க. ஆனா அந்த சாக்குல நம்ம சிவா வந்து விஷயத்த அறியிறாங்க. நம்ம இந்திராணிய வந்து அவமானப்படுத்தணும்னு ரித்திவிகா ஆள செட் பண்ணி வச்சு அங்க அவமானப்படுத்த நிக்கிற விஷயத்த அறிஞ்சு, நம்ம சிவா வந்து செழியன கூட்டிட்டு போய் இந்திராணி மானத்த வந்து காப்பாத்திறாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா, செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. பரபரப்பான கட்டத்துல குடும்ப கோயிலுக்கு வந்து பொங்கல் போடுறதுக்கு ஊருக்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து முடிவாக்குறாங்க. நம்ம அயலியையும் சிவாயையும் வேற இந்திராணி கூப்பிடாங்க. வேண்டாம் எங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய வேலை இருக்கு. நாங்க ஏற்கனவே நிறைய லீவ் எடுத்துட்டோம். அதனால எடுக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல பார்த்தோன்னா, நம்ம ரித்திகாளுக்கு பயங்கர கோபம். நம்ம குடும்ப விஷயம் நம்மளுக்குள்ளதுக்கு இந்த அயலியும் சிவாயும் எதுக்கு? அவங்களுக்கு தான் மான ரோசம் கிடையாது. இந்த இந்திராணி என்ன மதிக்கிறத விட்டுட்டு அயலிய தூக்கி வச்சு தலையில கொண்டாடால, அங்க வச்சு சரியான ஆப்பு வைக்க இதில அவ தல தெறிச்சு போணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. அதுக்காக ஆட்கள வந்து செட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஒரு லேடி கிட்ட கொஞ்சம் ரூபாய குடுத்து, "நீ இந்திராணி மானத்த வாங்குற கோவில்ல. ஊரே சிரிக்க போகுது. அவ அவமானம் தாங்க முடியாம வெட்கப்படணும், கேவலப்படணும். அவ புருஷன் வீட்டுக்கு ஓடணும். இங்க உள்ள சொத்து பத்தெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு இங்க இருக்கால, அவ ஓடிற வேண்டியதான்." அப்படின்னு வந்து புருஷன் வீட்டுக்கு போனா, இங்க நிம்மதியா நம்ம வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரித்திவிகா ஒரு பெரிய கேம வந்து ஃபிக்ஸ் ஆக்கி வச்சிருக்காங்க. இத வந்து நம்ம சிவா வந்து அறிஞ்சிறாரு. நம்ம அக்காளுக்கு கேவலப்படுத்தணும்னு இந்த ரித்திகா இப்படி ஒரு பிளான பண்ணியிருக்கா. அயலி நம்ம வந்து இப்போ ஒரு அவமானம் நம்ம அக்காளுக்கு நடக்க விடக்கூடாது. அதனால நம்ம அக்காவ வந்து காப்பாத்தி ஆகணும். நம்மளும் இப்போ கோயிலுக்கு போலாம். எனக்கு வந்து தகவல் கிடைச்ச வர இந்த ரித்திகா வந்து அந்த லேடிய வச்சு ஏதோ பண்ணி வச்சிருக்கா. அதனால அக்காளுக்கு தான் அவமானம். நம்ம வந்து எப்படி நம்மள வந்து சொந்த தம்பி மாதிரி தான் இந்திராணி அக்கா வந்து என்னை பற்றி உண்மை தெரியாமலே பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட அக்காவ நம்ம விட்டு கொடுக்க கூடாது அயலி. நம்மளும் போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புறப்பட்டு போறாங்க. நம்ம சிவாவும் அயலியும் கோயில்ல பொங்கல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு லேடி வந்து நம்ம இந்திராணி தனியா நிக்கிறத பார்த்து சொல்றாங்க, "என்னம்மா நீ வந்து கோவிலுக்கு உன் புருஷனோட வரமாட்டியா என்ன? நீ புருஷன ஒதுக்கியா வச்சிருக்க? என் புருஷனோட வாலாட்ட உனக்கெல்லாம் முன்னுரிமை கிடையாது கோயில்ல." அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நோஸ் கட் பண்றாங்க. இத பார்த்து அப்படியே இந்திராணி ஷாக்காகி நிக்கிறாங்க. என்ன கணவர் இல்லன்னு இப்படி வந்து அவமானப்படுத்தாங்களே! இப்ப என்ன சொல்ல இவங்களுக்கு? கிராமத்து ஆட்களாட்டு வேற இருக்காங்க. அவங்க வந்து சகுனம் இப்படியெல்லாம் வந்து புருஷன் கூட இருக்கணும். இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்களே! இப்ப என்னடா பண்ண? அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்கி நிக்கிறாங்க. அப்பதான் வந்து நம்ம சிவா வந்து செழியனையும் வர வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது தவறு. எங்க அக்கா அவங்க புருஷன் கூட சந்தோஷமா தான் இருக்காங்க. ஏன்னா பாருங்க, இன்னும் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், செழியன் வந்து சூப்பரா என்ட்ரி குடுக்குறாரு. இத பார்த்தோன்னே நம்ம இந்திராணி ஷாக்காறாங்க. என்ன நம்ம இவர இங்க கூப்பிடவே இல்ல. நம்ம மானத்த காக்க கரெக்ட்டா வந்துட்டாரு. எது இப்படி நடந்து இதெல்லாம் சிவாவோட வேலையா? சிவாவுக்கு இங்க நடக்குது எப்படி முன்கூட்டியே தெரியும்? அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல செம்மையா வந்து ஷாக்கிங்கா வந்து இந்திராணி பிஹேவ் பண்றாங்க. ஆமா, என்ன மன்னிச்சிடம்மா. நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன். நீ உன் கணவரோட சந்தோஷமா தான் இருக்க. நான் தான் வந்து கேட்பாத பேச்ச
கேட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னங்க யாருக்கு பேச்சை கேட்டு நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அக்கா அண்ணி வேற யாரும் இருக்காது, இந்த சிவாயா தான் இருக்கும், சிவா தான் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ செழியனையும் வர வச்சு உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்க பார்க்குறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே ரித்திகா வந்து நம்ம சிவாயை வந்து சிக்க வைக்கிறாங்க. சிவா தான் இதை செய்தது, அந்த லேடியை ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்னு வந்து ரூட்டை மாத்துறாங்க. அப்போ தான் சிவா சொல்கிறாங்க, வாயை மூடு ரித்திகா, உன்ன மாதிரி பித்தலாட்டம் பண்ணதெல்லாம் நீ உன்னோட வேலை. நான் வந்து அக்காவாக தான் இந்திராணியை பார்க்குறேன். அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை உன்னால் எப்படி நீ பண்ண முடிஞ்சு நீ வந்து அந்த லேடியை செட் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நான் வந்து உடனே செழியனை ஃபோன் போட்டு வர சொன்னேன். அதனால தான் வந்தார். இப்படியெல்லாம் நடக்கணும் எனக்கு தெரியும். நீ வந்து இப்படிப்பட்ட பித்தலாட்டம் செய்திருக்க. அதில் அக்கா மானம் கப்பல் ஏறி கூடாது. அக்கா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு உள்ள எண்ணத்தில் தான் செய்தேன். இதுக்கெல்லாம் காரணம் ரித்திகா தான். வேணா இந்த லேடிகிட்டே கேளுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம்மா இவங்க தான் இப்படியெல்லாம் சொல்லி எனக்கு கேட்க சொன்னாங்க. அதனால தான் நான் கேட்டேன். எனக்கு இதை சொல்லதுக்கு காசும் தந்தாங்கம்மா. எல்லாம் இவங்க தான் அப்படின்னு வந்து ரித்திகா வந்து மாட்டி விட்டுறாங்க. என்ன ரித்திகா, என்ன நீ அவமானப்படுத்தணும்னு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட, அதுவும் இப்போ சிவா மேலே பழிய போட பார்க்குற. உன்னை மாதிரி கேடுகட்ட புத்தியெல்லாம் சிவாக்கும் அயலிக்கும் ஒரு காலமும் வந்தது கிடையாது. உனக்கு தான் இந்த புத்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல செமையாக வந்து வாங்குன்னு வாங்கிக்கிட்டாங்க. அதோட வந்து நம்ம செழியன் வந்து இந்திராணி கூட சேர்ந்து சூப்பராக வந்து கோயிலில் நிற்கிறாங்க. இதை பார்த்து செல்வநாயகி ரித்திகா எல்லாம் வயித்தெரிச்சல் அடைகிறாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணால் இப்போ இந்த செழியனை வேற கூட்டிகிட்டு கொண்டு இந்திராணியும் செழியனையும் இந்த அயலியும் சிவாயும் சேர்த்து வச்சுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுறேன். அதெல்லாம் நடக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது வரை தான் நம்மளுக்கு இங்கே நல்ல காலம். அவன் வந்துட்டாலே அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து கொந்தளிக்கிறாங்க செல்வநாயகி. அதோட பார்த்தோன்னா நம்ம இந்திராணி வந்து சொல்கிறாங்க, என் மானத்தை இங்கே காப்பாற்றினீங்க, அது சரிதான். அதுக்காக ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து இங்கேயே நீங்கள் நிற்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம பாவை பாப்பா எனக்கு வந்து அப்பா வந்தாச்சு அப்படின்னு வந்து செழியன் கூட சந்தோஷமாக வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே நம்ம இந்திராணி நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம அயலியும் சிவாயும், அக்கா இந்த பார்த்தீங்களா பாவை பாப்பாவுக்கு அப்பா எவ்வளோ முக்கியம், அவங்க அப்பாவை பார்த்தது தான் இவ்வளோ நேரம் இல்லாத சிரிப்பு அவளுக்கு வந்திருக்கு. அப்போ சந்தோஷம் வந்து அவங்க அப்பா கிட்ட தான் இருக்குது, அவளோட சந்தோஷம். அதை ஏன் நீங்கள் வந்து பறிக்கிறீங்க? நம்மளுக்கும் வந்து நம்ம அப்பா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தானே பாவைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. அதனால பாவைக்கு அப்பா வேணும், நீ உங்களுக்கு வேணா புருஷன் வேண்டாமல் இருக்கலாம், ஆனால் பாவை பாவம் இல்லை, அவளுக்காகவும் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்திராணிக்கு வந்து புரியும்படியாக வந்து நம்ம பாவைக்கு அப்பா வேணும் அப்படின்னு வந்து புரிய வைக்கிறாங்க நம்ம அயலி. அதோடி பார்த்தோன்னா இந்த சைடு கபிலன் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு எல்லாம் எல்லா திட்டத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க நம்ம வர்மா. அதோட வந்து கபிலனை எப்படியாவது அந்த கோயிலேருந்து வர வச்சு நம்ம கடைசியாக இருக்க அந்த போதைப் பொருளை சேர வேண்டிய இடத்துல கடத்தல் கும்பல்கிட்ட வந்து அதை சேர்த்துறனா. ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து அந்த ஏடி காதுக்கும் போலீஸ் காதுக்கெல்லாம் எட்டக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கங்க வர்மா.